அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன். இந்த டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும், சிறுவினாக்கள்லையோ இல்லை பெருவினாக்கள்லையோ. அது எந்த மாதிரி கொஸ்டின்னா, கன்சிலேஷன் ஆஃபீஸர்னு கேட்கலாம், இல்லை டியூட்டிஸ் ஆஃப் கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸ் கேட்கலாம், பவர்ஸ் ஆஃப் கன்சிலேஷன் ஆஃபீஸர்னு கேட்கலாம், டியூட்டிஸ் அண்ட் பவர் கன்சிலேஷன் போர்டை பற்றி கேட்கலாம், இல்லைனா ட்ரிபியூனலை பற்றி கேட்கலாம், ஒர்க்கு கமிட்டியை பற்றி கேட்கலாம், இல்லைனா கோர்ட்டை பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி எதை வேணாலும் கேட்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதற்கு அடுத்தாற் போல் வரக்கூடிய விவகாரங்கள் தான். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கன்சிலியேஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு மிக அற்புதமாக அடுத்தடுத்த கேள்விகளுக்கு விடை தெரியும். கன்சிலியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமரச தீர்வு மையம். ஒரு தொழிற்சாலை வளாகத்திற்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு தீர்வு மையமாக இது பார்க்கப்படுகிறது. ரெண்டு தரப்பினரிடையே தகராறுகள் ஏற்படுது. அந்த தகராறை பார்த்திங்கன்னா உடனே கன்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ் தலையிட்டு அந்த தகராறை தீர்த்து வைக்க முயற்சி செய்வார்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைனான ஒரு கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போகலாம். இந்த ஒரு 4-5 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். இது சமரசம் மூலம் தொழிற்துறை தகராறுகளை தீர்ப்பதை ஊக்குவிப்பதாகும். எது? கன்சிலியேஷன். கன்சிலியேஷன் என்றது ஒரு சமரச தீர்வு மையம். தகராறுகள் ஏற்பட்டதுன்னா அந்த தகராறுகளை தீர்த்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் அந்த கன்சிலியேஷன். இது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சமரச தீர்வு மையம் ஆகும். யார் கவர்ன் பண்ணியிருக்கிறது? கவர்மெண்ட்டு கவர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பிரதிநிதிகள் வந்து இந்த இடத்துல பேசுவாங்கன்றது தான் இந்த கான்செப்ட். மேலும் முதலாளி, தொழிலாளி மற்றும் பிரதிநிதிகள் சம எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த மாதிரியான இந்த பிக்சர் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். நம்ம இதை முதல்ல இந்த பேராகிராஃப் முடிச்சிடலாம். இரு தரப்பினரும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட உதவுவதே இந்த குழுவின் மிக முக்கிய நோக்கமாகும். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஹாப்பியாக பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை தீர்வு கண்டு வெளியில் போகிறது தான் இந்த குழுவுடைய மிக முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. சரி, யாரெல்லாம் இருப்பாங்க, அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாளிகள் இருப்பாங்க, நடுவர்கள் இவங்க தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முதலாளிகள் 4 பேர் என்றால் இந்த இடத்துல தொழிலாளிகளும் 4 பேர் இருப்பாங்க. இதுதான் சம எண்ணிக்கைன்ற கான்செப்ட். நடுவர்கள் ஒருவர் இருவர், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 8 பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கு. 8 பிரச்சனைகளை பற்றி இவங்க கையாளுவாங்க இந்த சமரச தீர்வு மையத்தில், போர்ட் ஆஃப் கன்சிலியேஷனில். செக்ஷன் 5 டிஃபைன் பண்ணி சொல்லுது ஐடி ஆக்டில். உங்கள் தரப்பு பிரச்சனை, இவர்கள் தரப்பு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் மூலிமா பரிமாற்றிக் கொள்வார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பண்டலை இவங்ககிட்ட கொடுப்பாங்க, இவர்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் பண்டலை இவர்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்கும். ஏதோ ஊதிய உயர்வோ, இல்லைன்னா போனஸ் தர வேண்டியோ, இல்லைன்னா ஸ்ட்ரைக் நடத்துவது பற்றியோ எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல பேசி தீர்வு காணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6 பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல தீர்வு காணப்படுதுன்னு வச்சுப்போமே. இவர்கள் பேசி தீர்த்து கொள்கிறார்கள் ஒரு 6 பிரச்சனைக்குன்னு வச்சுப்போம். மிச்சம் 2 பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படவில்லை என்றால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸுடைய டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்பினருடைய, அதாவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம், எப்படி கேட்டாலும் பதில் ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு பாருங்கள், டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் போர்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இரு தரப்பினரிடையே பேசி சமரசத்தை எட்டுவது அவர்களுடைய டியூட்டிஸு. பவர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அந்த வாரியத்தை அமைச்சிட்ட பிறகு சும்மா அந்த கம்பெனியில் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டுலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் நேரடியாக அந்த வாரியத்திற்குள் செல்லலாம். நேரடியாக எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்துல அறிக்கையை தயார் செய்யலாம். இதெல்லாம் இவர்களுடைய பவர்ஸாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றம் போல தான் இது இயங்கும். ஒரு உரிமையியல் நீதிமன்றம் எப்படி இயங்குதோ அதே போல தான் இதுவும் இயங்கும். அதனால் பேப்பர் சப்மிஷன் கண்டிப்பாக இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் பார்த்திங்கன்னா பவர்ஸில் வருது, பவர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் போர்டில் வருது. 2 தரப்பினரில் யாருன்னா ஒருத்தர் ஆஜராகலைன்னா ஒரு தரப்பினருக்கு பார்த்திங்கன்னா சாதகமான அந்த ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கும் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது இயர் ஆன் போத் சைடுன்ற கான்செப்டை இந்த இடத்துல சரியாக பயன்படுத்துவாங்க. முதலாளி தரப்பு வரலன்னா தொழிலாளி தரப்புக்கு தீர்வு கிடைக்கும், தொழிலாளி தரப்பு வரலன்னா முதலாளி தரப்புக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இவர்கள் சொல்வது பார்த்திங்கன்னா ஒரு இறுதியான தீர்ப்பாகவே இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது.
எந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஆவணத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிலியேஷன் போர்டில் கேட்டு பெறலாம். அவங்க தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. தரலன்னா அவர்களுக்கு தான் பிரச்சனை வரும். அவர்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்காது. அதேபோல எந்த விதம் பிரச்சனைக்குரிய பொருள்களை கேட்டு பெறலாம். அது ஒரு 10,00,00,000 பொருளாக இருந்தாலும் சரி, ₹1,00,00,000 பொருளாக இருந்தாலும் சரி கேட்டு பெறலாம். அல்லது பார்வையிட அவர்களை அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய பவர்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செக்ஷன் 13 ஐடி ஆக்ட்ல டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு சில நேரங்களில் கன்சிலியேஷன் போர்டுடைய பவர் மட்டும் கேட்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அவர்களுடைய பவர்ஸை எழுதுங்க. டியூட்டிஸ் கேட்பாங்க. டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்பினர்களிடையே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவது அவர்களுடைய டியூட்டிஸு. எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றத அவர்கள் அந்த இடத்துல நோட் பண்ணணும். 2 தரப்பினரிடையே கொடுக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அறிக்கையை பார்த்தீங்கன்னா பெற்று அதன் மூலயமா அவர்களுக்கு தீர்வுக்கு உதவணும். இன்கேஸ் இந்த பிரச்சனைகளுக்கு இவர்களால் தீர்வு காணப்பட முடியவில்லை என்றால் அதன் பொருட்டு அறிக்கையை தயார் செய்து 2 மாதத்திற்குள், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், 2 மாதத்திற்குள் அறிக்கையை தயார் செய்து சட்டன் கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு அனுப்பிச்சி வச்சிடணும். இந்த லேபர் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அனுப்பிச்சி வச்சிடணும், அனுப்பி வைத்தல் வேண்டும். அந்த அனுப்பி வைத்த அந்த ஒரு அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அந்த லேபர் கமிஷனர் என்ன பண்ணணும், அட்ஜுடிகேஷனுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். அட்ஜுடிகேஷன்னா என்ன, தீர்ப்பாயங்கள், ட்ரிபுனல்ஸ் அண்டு லேபர் கோர்ட்டு இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். அதன் பிறகு இவர்களுடைய வேலை வேறு மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நடக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றையும் அங்கேயும் நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. என்ன இதனுடைய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இறுதியானதாக இருக்கும். இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜுடிகேஷன்ற ஒரு கான்செப்டோடு இணைஞ்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். மற்றபடி எல்லா கான்செப்டும் பார்த்தீங்கன்னா கன்சிலியேஷன் போர்டில் நடக்கிற மாதிரியே தான் அட்ஜுடிகேஷன்லேயும் நடக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த 2 மாத காலங்கள் மற்றும் 1 மாத கால அவகாசங்கள் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது இந்த டியூட்டிஸ் ஆஃப் கன்சிலியேஷன் போர்டில். அறிக்கையை தயார் செய்து 2 மாத காலத்திற்குள் கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட அனுப்பணும். அந்த அறிக்கையை பெறப்பட்ட கவர்மெண்ட் அஃபீஷியல் 1 மாத காலத்திற்குள் அட்ஜுடிகேஷனுக்கு அனுப்பணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. கன்சிலியேஷன் போர்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து சட்டன் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட, லேபர் கமிஷனர் கிட்ட அனுப்பக்கூடிய அந்த அறிக்கைக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது, எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை அப்படின்ற ஒரு விவகாரங்களை அந்த அறிக்கையில் நீட் அண்ட் க்ளீனாக எழுதி அந்த அஃபீஷியலுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த அறிக்கையின் பெயர் தான் மெமோரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட். இந்த வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கணுன்றதில் குறிக்கோளாக இருங்க. ஸோ பவர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பவர் கன்சிலியேஷன் போர்டுக்குள்ளவே அடங்கிடும். ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை. எந்த கொஸ்டின் கேட்டாலும் பதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக தான் இருக்குன்றதில் சிறிதளவு மையம் நீங்கள் கொள்ள வேண்டாம். ஏன்னா இவ்வளோ தான் பதில் அதுக்கு. மற்றபடி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுடைய பவர் என்னவாக இருக்கும், யாருடைய அனுமதி இல்லாமல் தொழிற்சாலைக்குள்ளே நுழையலாம், யாருடைய அனுமதி இல்லாமலும் பிரச்சனை நடந்த இடத்துல பார்வையிடலாம், யாருடைய அனுமதி இல்லாமையும் பிரச்சனை நடந்த அந்த நபரை சந்தித்து அவர்களிடமிருந்து வாக்குமூலத்தை கேட்டு பெறலாம், யாருடைய அனுமதி இல்லாமல் அறிக்கையை தயார் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அவர்களுடைய பவராக பார்க்கப்படுகின்றது. டியூட்டிஸ் என்னவாக இருக்கும், அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியாக செய்யணும், பயாஸ் ஆகக்கூடாது, ஒருதலை பட்சமாக சாயக்கூடாது, 2 தரப்பினருக்கும் பார்த்திங்கன்னா பொதுவான நீதியை கொடுக்குற மாதிரி விசாரணை நடத்தணும். அதாவது பயாஸ் ஆகாமல் ஹியர் ஆன் போத் சைடு கரெக்டாக இருக்கணும். நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய இடத்துல நோட்டீஸ் சரியாக அனுப்பணும், அறிக்கை தயார் செய்ய வேண்டிய இடத்துல அறிக்கையை சரியாக தயார் செய்யணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய டியூட்டிஸாக பார்க்கப்படுகின்றது. அதனால் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்டாலும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட், இந்த பிக்சர்ஸை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரிபுனல்னு கேட்டாலும் சரி, கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்களை தான் எழுத போகிறீங்க. அது ஒரு அட்ஜுடிகேஷன் கான்செப்டில் போகுது, அவ்வளோதான். போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ட்ரிபுனல் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனான ஒரு கோர்வையான ஒரு ஆன்சர்ஸ் வரும் உங்களுக்கு. அதே போல் நீதிமன்றங்கள்னு கேட்டாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கான்செப்ட் தான். அறிக்கையை பெற்ற நீதிமன்றங்கள் 2 தரப்பினரிடையே விவாதங்களை ஏற்படுத்தி அதற்குண்டான தீர்வை கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். இதற்கு நடுவில் நீங்கள் போட்டுக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வேலிடு தான்.
இந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதாவது நீதிபதிகள் என்ற கான்செப்டில் இருக்கக்கூடியவங்க ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. அதில் 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேரில் ஒருத்தர் தலைவராக இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தீர்வை மிக இலகுவாக எட்ட உதவுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதற்கு நடுவில் ஆர்பிட்ரேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சரி, கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஆன்சர்ஸ் தான் அதுவும் வரும். ஜஸ்ட்டு உங்களுடைய புத்தகத்தில் ரீட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். எல்லாமே கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். எல்லோருடைய இலக்கும் என்னவாக இருக்கிறது என்றால் சச்சரவுகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது தான் இலக்காக பார்க்கப்படுகின்றது. அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா இவர்களுடைய பணி மிக அற்புதமாக முடியுது என்ற மனசில் வச்சுக்கிங்க. அதை மெயினில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.